ஆமா கௌரிமா, துர்கா கிட்ட பேச எந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுவ? பெரிய வீட்டு நம்பர் தெரியும்ண்ணே, அந்த நம்பருக்கு தான் பண்ண போறேன். ஓ, அவங்க வீட்டு லேண்ட்லைனா? அப்படின்னா மறக்காம கோடு நம்பர் போட்டு பண்ணுமா, அப்பதான் உங்களுக்கு கால் போகும். தெரியும்ண்ணே. சரி, நீ பேசு. கௌரிமா, நீ பேசிட்டு உள்ள ஒரு வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். இத பாரு, பெரிய வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டோம், சொகுசா இருக்கலாம்னு நினைக்காத. விளக்கு மாறு பிஞ்சிரும். சட்டு புட்டுன்னு கழுவி வச்சுட்டு வா, வீட்டெல்லாம் துடைக்கணும். வந்துடுறேம்மா. வா. ஹலோ, யார் பேசுறது? அம்மா வணக்கங்கம்மா, நான் கௌரி பேசுறேன். கௌரினா என்ன உலக அழகி பேரா? சொன்ன உடனே தெரியறதுக்கு எந்த கௌரி? அம்மா, மறையனூர்ல இருந்து கௌரி பேசுறேம்மா. உங்க புது மருமக துர்காவோட அக்கா பொண்ணு. எங்க போனாலும் நம்மள புடிச்ச கிரகம் நம்ம கூட தான் வருங்கிற மாதிரி இந்த குட்டி பிசாசு எங்க போனாலும் விடாது போல இருக்கே. எப்படி நம்பர் கிடைச்சது? இந்த துர்கா தான் கொடுத்திருக்கணும். இருக்கட்டும். ஹலோ, நீ அம்மா? சொல்லு கௌரி. அம்மா, சித்தி இல்லாம ஒரு மாதிரி இருந்தது, அதான் சித்தி கிட்ட பேசலான்னு கூப்பிட்டேம்மா. சித்தி இருந்தா கொஞ்சம் போன் கொடுக்குறீங்களா? துர்கா தான் இருமுறா, துர்கா பேசுவா. கௌரி தான் என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்கா போல. உன் சித்தி கிட்ட கொடுத்துட்டு தான் நான் மறுவேளை பாப்பேன். ஏமா கௌரி, போன் பண்ணதுதான் பண்ண, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பண்ணிருக்க கூடாது? துர்கா அவ புருஷன் கூட இப்பதான் வெளியில போனா. துர்கா இல்லையா? இருமல் சத்தம் கேக்குதே. ஏதாவது சொல்லணுமா? என்கிட்ட சொல்லு, நான் வந்தா சொல்லிடுறேன். இல்லம்மா, நான் சித்தி கிட்ட தான் பேசணும். சின்னையா நம்பர் இருந்தா தரீங்களா? குட்டி பிசாசு விடுதான்னு பாரு. என்ன கௌரி, புதுசா கல்யாணம் ஆனவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் வெளியில போயிருக்காங்க. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணலாமா? நீயே சொல்லு. அவன் போன் நம்பரை எழுதி வச்ச டைரிய கூட காணோம். எப்படி உனக்கு நம்பர் கொடுக்கறது? ஒண்ணு பண்றேன், துர்கா வந்ததும் நீ போன் பண்ணன்னு சொல்றேன், அவளே உனக்கு போன் பண்ணுவா. சரியா? எனக்கு இப்ப தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் போனை வைக்கிறேன். இந்தாங்கண்ணே. என்னாச்சு கௌரி, துர்கா கிட்ட பேசிட்டியா? என்ன சொன்னா? இல்லண்ணே. அப்போ இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்த நீ? துர்காவோட பெரிய மாமியார் கிட்டண்ணே. ஓ, அப்படியா? சரி, என்ன சொன்னாங்க? துர்கா வெளியே போயிருக்காளாம், வந்ததும் சொல்றேன்னு சொன்னாங்கண்ணே. இதுக்கு போய் ஏமா இவ்வளவு வருத்தப்படுற? கொஞ்ச நேரம் கழிச்சு பேசிட்டா போச்சு. அண்ணே, எனக்கு என்னமோ துர்கா அங்க சந்தோஷமா இல்லங்கிற மாதிரி தோணுது. என்ன சொல்ற கௌரிமா? ஆமாண்ணே, அவங்க பேசும்போது அங்க நம்ம துர்காவோட இருமுறை சத்தம் கேட்டுச்சுண்ணே. ஆனா துர்கா வீட்ல இல்ல, சின்னையா கூட வெளியே போயிட்டான்னு சொல்றாங்க. சரி, சின்னையா நம்பர் கொடுங்கன்னு கேட்டேன். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நம்பரும் கொடுக்கல. ஆனா அவங்க பேச்சு ஏதோ வித்தியாசமா இருந்துச்சுண்ணே. கௌரிமா, நீ துர்கா விட்டு பிரிஞ்ச வருத்தத்துல இருக்க, அதனாலதான் உனக்கு இப்படிலாம் தோணுது. உன்னை அவங்க கூட கூட்டிட்டு போறதுக்கு அவங்க எப்படிலாம் போராடுனாங்க, அவங்கள போய் தப்பா யோசிக்கிறிய. துர்காவை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு உன்கிட்ட இல்லைன்னு அவங்க ஏன் சொல்லணும்? இருமுனது வேற யாராவது கூட இருக்கலாம்ல. உனக்கு துர்கான்னு தோணி இருக்கு, அவ்வளவுதான். புதுசா கல்யாணம் ஆனவங்க இல்லையா, சின்ன சிறுசுங்க வேற வெளியில எங்கேயாவது போயிருப்பாங்க. அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு உன்கிட்ட நாசுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க.
நீ சின்ன புள்ள, உனக்கு புரியாது கௌரிமா. கொஞ்ச நேரம் கழிச்சு துர்காவே உன்னை கூட்டு பேசுவா. நீ கவலைப்படாம இரு கௌரிமா. மாடி துர்கா, ஐயா ஒரு காஃபி கொண்டாமா. சரிங்கய்யா. காவேரி, காவேரி. வரேங்க. என்னங்க? அசோக் வந்துட்டானா? வரலங்க. வரலையா? நீ ஃபோன் பண்ணி கேட்டியா? இல்லங்க. ஏண்டி, ஒருத்தன் தாலி கட்டின கையோட வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டான். இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. எப்ப வருவான்னு ஃபோன் பண்ணி நீ கேட்க மாட்டியா? ஐயா காஃபி. ரொம்ப நன்றிமா. துர்கா, 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 என்னாச்சு? துர்கா, துர்கா, துர்கா என்னாச்சு? என்னாச்சு? துர்கா, என்னாச்சு? காவேரி, என்னாச்சு? ஏய், பாரு. எந்திரி. பாருமா. டேய், யாராவது தண்ணி கொண்டாங்கடா. சீக்கிரம் போ. துர்கா, துர்கா. வாடா, சீக்கிரம் வாடா. டேய் துர்கா, ஏய், என்ன பண்ண அவள? என்னாச்சு? சாப்பிட்டாளா இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. துர்கா, துர்கா, வாமா. துர்கா, பண்ணியா? துர்கா, என்னன்னு பாரு. துர்கா, துர்கா. என்னாச்சுன்னு தெரியலம்மா. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இதோ பாக்குறோம் மாமா. துர்கா, துர்கா. துர்கா, இங்க பாரு. என்ன பார்த்து இங்க பாரு, நிக்கிற? மெதுவா, தூக்கு. மெதுவா, தூக்கு. பாத்து. இப்படி உட்காருங்க. பாத்து, வா. பாத்து மேல பாத்து, மெதுவா, மெதுவா வா. உட்காரு. பாத்து உட்கார வைங்க. என்ன துர்கா? கொஞ்சம் தண்ணி தாங்களேன். துர்கா, என்னாச்சு? இந்தா, குடி. பாத்து, பொறுமையா. சத்யா, என்னமாச்சு துர்காக்கு? உட்கார், 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 உட்கார். துர்கா, உட்காரு. என்ன ஆச்சுமா? ஒண்ணும் இல்லைங்கய்யா. துர்கா, காலையில ஏதாவது சாப்பிட்டியா? அப்ப நீ எதுவும் சாப்பிடல, அப்படிதானே? சாப்பிடாம இருந்தா இப்படிதான் மயக்கம் வரும். ஏ அகிலா, துர்கா ஏன் சாப்பிடல? அது அது வந்து மாமா. அண்ணே, ஐயோ, ஏய். ஒருத்தி வீட்ல சாப்பிட்டாளா இல்லையான்னு கூட தெரியாம அப்படி என்ன வீட்ல வெட்டி முறிச்சுக்கிட்டு இருக்க நீ? அவதான் சின்ன புள்ள, புதுசா வந்த இடத்துல எப்படி நடந்துக்கிறதுன்னு ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். உனக்கு எங்க போச்சு புத்தி? முதல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்த வேலை பார்க்கணும்னு சொல்ல தெரியாத உனக்கு? அறிவில்லை உனக்கு? வீட்டுக்கு வந்த மருமக வந்த மறுநாளே பட்டினியால மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்னு வெளியில தெரிஞ்சா யாருக்கு அசிங்கம்? ஐயா, அம்மா மேல எந்த தப்பு இல்லைங்கய்யா. நான் தான் வேலையை முடிச்சிட்டு சாப்பிடலான்னு இருந்தேங்கய்யா. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. நீ 1000 சொல்லலாமா? ஊருக்கே சாப்பாடு போடுற வீடு இது.
வீட்ல இருக்கிற ஒரு ஆளு சாப்பிட்டாங்களா இல்லையான்னு பார்க்க கூட தெரியாதா? இந்த பார், எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம வீட்ல ஏழை பணக்காரங்க வித்தியாசமே கிடையாது. எல்லாருமே ஒண்ணுதான். சத்யா வீணாவுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை துர்காவுக்கும் இருக்கு. துர்காவுக்கு கொடுக்கணும். புரிஞ்சுதா? மா சத்யா, மாமா துர்காவை சாப்பிட வைக்கணும். டைனிங் டேபிள் கூட்டு வா. சரிங்க மாமா. வா துர்கா. துர்கா சாப்பிடுமா. இந்த சத்யா கீரை வை. சாப்பிடு துர்கா. ம். துர்கா சாப்பிடுமா. ஐயா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேங்க ஐயா. எப்ப? இன்னொரு தடவை மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு அப்புறமா? சாப்பிடுமா. துர்கா. ம். சாப்பிடு. நல்லா சாப்பிடு. முதல்ல சாப்பாடு, அப்புறம் தான் வேலை. புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. சாப்பிடு. ம். சாப்பிடு. ம். சாப்பிடு. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துச்சு எல்லாரையும் தொலைச்சிடுவேன். தொலைச்சி சாப்பிடு. ஏய் காவேரி, உனக்கு வர தனியா சொல்லணுமா? ஜாக்கிரதை சொல்லிட்டேன். என்னையே அவர்கிட்ட அடி வாங்க வச்சுட்டல. வீணா, நீயாவது பாத்துருக்கலாம்ல. இவ சாப்பிட்டாளா இல்லையான்னு பாக்குறது தான் என் வேலையா? உங்களுக்கு தேவைன்னா நீங்களே பாருங்க. ஏய் வீணா, ஏமா எல்லாரும் சாப்பிட்டோம். துர்காவை சாப்பிட்டியா இல்லைன்னு கேட்கவே இல்லையே. டேய், நானே உன் தம்பி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு டென்ஷன்ல இருக்க. இவளை எப்படி நான் பாக்குறது? சத்யா, நல்லா பாத்துக்க சின்ன மருமகளை. ம். சரிங்க. துர்கா, காலையில இருந்தே நீ சரியில்லை. மாமா சொன்ன மாதிரி முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் மத்த வேலைய பார்க்கலாம்ல. கௌரிய நினைச்சு வருத்தமா? கொஞ்ச நாள் பழகுன எனக்கே அவளை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்ல. புரியுது உனக்கு எப்படி இருக்கும்னு. வளர வளர அவ புரிஞ்சுப்பா. அதுக்குன்னு இப்படி சாப்பிடாம பட்னியா கடந்தா எப்படி துர்கா? எல்லாம் சரியாயிடுமா? இங்க பார், சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. முடிஞ்சா கௌரிக்கு ஃபோன் பண்ணி பேசு. ம், அவளும் சந்தோஷப்படுவா. ம், சாப்பிடு சாப்பிடு, அழாம சாப்பிடு. நான் வரேன்.
என்ன கொடுமைக்கா இது? எனக்கு தெரிஞ்சு யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை கை நீட்டி அடிக்காத பெரியவரு எவ்வளவு ஒண்ணு இல்லாத ஒருத்திக்காக கடுக்காய் பழத்தை கன்னத்துல தேய்ச்ச மாதிரி இப்படி செவக்கிற அளவுக்கு அடிச்சிட்டாரேக்கா. அந்த சிரிக்கி கொட்டிக்காம இருந்தா நீங்க என்னக்கா பண்ணுவீங்க? காலையில இருந்து நல்லா இருந்தவ கரெக்டா பெரியவர் வரும்போது மயக்கம் போட்டு விழறானா எவ்வளவு ஈன புத்திக்காரியா இருப்பா. பெரியவர்கிட்ட உங்களை மாட்டி விடதான் அந்த சிரிக்கி இப்படி பண்ணிருக்கணும். அந்த துர்காவுக்கு நீதான்க்கா கரெக்ட். பெரியவர்கிட்ட அடி வாங்க வச்சவள சும்மாவே விடக்கூடாதுக்கா. விட்டுருவேனா? என் கன்னத்துல விழுந்து அடுக்கி அந்த வெறும் பையன் மவள நான் என்ன பண்றேன்னு பாரு. ஜெய் கமண்டலக்காளி. வேதத்தின் சாரமாய் தந்திர மந்திரத்தின் சாத்திரம் நிறைந்திருக்க நேசமோடு காளியை மூன்றாம் விழிகளில் நிரந்தரமாயாம் வைத்திருக்க சின்னங்கள் பல நூறு பீடங்கள் இருந்தாலும் என் கமண்டலக்காளியின் காலடியே முதன்மை பீடம். உண்டாகும் பாவங்கள் ஒன்றுமே இல்லாமல் காற்றாய் மாற்றுவாய். ஜெய் கமண்டலக்காளி. ஜெய் கமண்டலக்காளி. ஜெய் கமண்டலக்காளி. ஜெய் கமண்டலக்காளி. ஐயா, இன்னைக்கு பூஜை வித்தியாசமா இருந்துச்சு. நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எதுக்கு ஐயா? ஆவுடையப்பனுக்கு காட்ட வேண்டியதை காட்ட வேண்டாமா? ஆவுடையப்பனுக்கா? புரியலங்கய்யா. இன்னைக்கு நீங்க செய்யற பூஜை அதிகமாவும் வித்தியாசமாவும் இருக்கு. கொடுக்க வேண்டிய நரபலியோட தேவையும் அவசியமும் நாம் சொன்ன பிறகும் இன்னும் அலட்சியமா இருக்கலாமா? யாருக்காகவும் காலமும் நேரமும் காத்திருக்காது. இந்த காலனும் அதே மாதிரி தான். யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்க மாட்டேன். ஒரு சாதாரண புள்ளப்பூச்சியை அழைத்து வர அனைத்து வாய்ப்புகளும் கொடுத்தாயிற்று. அது நடந்தால் முடியும், இது நடந்தால் முடியும் என்று. கடைசியில் கல்யாணம் நடந்தால் அந்த குட்டி பிசாசை அழைத்து வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் ஆவுடையப்பனும் அவன் தம்பியும் வெறும் கையோடு வந்ததுதான் மிச்சம். ஐயா, இப்ப என்னையா செய்ய போறீங்க? கடைசியாக ஒருமுறை நரபலியோட தேவையும் காலத்தின் அவசியத்தையும் அந்த ஆவுடையப்பனுக்கு நான் புரிய வைக்கப் போகிறேன். ஹலோ, டேய், லோடெல்லாம் ஏத்தியாச்சா? இன்வாய்ஸை 1க்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ்க்கு போயிட்டு அது இல்லை இது இல்லைன்னு தலையை சொரிஞ்சிட்டு நிற்க கூடாது சொல்லிட்டேன். சரி, ஓகே, எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அண்ணே,
ஆடிட்டருக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல் இது. நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நீயே பாத்துக்காதெல்லாம். அண்ணா என்னாச்சு? உங்க முகமே சரியில்லை. ஒன்றும் இல்லை, என்னமோ தெரியல, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. என்னன்னு தான் புரியல. அண்ணா நான் ஊத்துறேன். வேண்டாம். அண்ணா இப்போ பரவாயில்லையா? டாக்டர் போய் பார்க்கலாம் வாங்கண்ணே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அண்ணே இந்த செக்ல நீங்க சைன் பண்ணிட்டீங்கன்னா கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவேன். இந்தாங்கண்ணா. என்னண்ணே ஏசி கூட ஓடிட்டு தான் இருக்கு, உங்க முகம் இப்படி வேர்த்திருக்கு. என்னன்னு தெரியல. ஜனா கொஞ்சம் ஃபேன் போடு. இதோ போடுறேண்ணே. அண்ணே உடம்புக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஜனா. அதெடு. அப்பா அண்ணே, அப்பா ரத்தம் வருது. தூக்கு தூக்கு. வா எழுந்துருப்பா. மெதுவாண்ணே மெதுவாண்ணே. அண்ணா வாங்கண்ணே. அப்பா உட்காருப்பா. உட்காருங்க. பார்த்து உட்காரு. டே அர்ஜுன் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. சிரிச்சுதுப்பா. சீக்கிரம் போ. வா அர்ஜுன் சீக்கிரம் சீக்கிரம். அப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ ஓகேவா? அண்ணே முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிங்க. ஓகேடா. இந்தாங்க தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்கப்பா. அண்ணே நல்ல வேலைண்ணே அர்ஜுன் வந்தான், இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியலண்ணே. அந்த கௌரி இங்கு வர வேண்டும். சுக்கிர ஓரையில் பலிபீடத்தில் ஏற்ற வேண்டும்.
என் கையால் அவள் தலை துண்டாய் போக வேண்டும். என் கமண்டலக்காளி தாய்க்கு அந்த கௌரியின் ரத்தத்தால் நான் அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் என் யாகம் முடியும். ஐயா, அந்த ஆவுடையப்ப இன்னும் சற்று நேரத்தில் ஆவுடையப்பனும் அவன் தம்பியும் அலறிக்கொண்டு இங்கு வந்து நிற்பார்கள். காளிக்கு செய்ய வேண்டிய உச்சிகால பூஜையை தொடங்குங்கள். மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உத்தரவுங்கய்யா. அடே ஆவுடையப்பா, நீ என்னை ஏமாற்றவே முடியாது. என் யாகம் நடந்தே தீரும். அந்த கௌரி இங்கு வந்தே ஆக வேண்டும். இந்தா, காலையில இருந்து எதுவும் சாப்பிடல, டீயாவது குடி. வாங்கடா. டீ கொடுத்தது குடிக்கிறதுக்கு, கையில வச்சுக்கிறதுக்கு இல்ல. என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுவேன்னா அதை விட்டுட்டு என்னென்னமா பேசிட்டு இருக்க? நான் இடியாப்ப சிக்கல் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உன் பிரச்சனை அதை விட பெரிய சிக்கலா இருக்கே. அப்போ என் வாழ்க்கை அவ்வளவுதான், அப்படிதானே சொல்ல வர? நான் அப்படி சொல்ல வரலடா. உன் விஷயத்த கொஞ்சம் பொறுமையா தான் டீல் பண்ணணும். அதுக்குள்ள எனக்கு வயசாகி கையில இந்த டீக்கு பதிலா கொம்புதான் இருக்கும். டென்ஷன் ஆகாதடா. எப்படியாப்பட்ட கேஸையும் அலசி ஆரஞ்சு எதுல லூப் கிடைக்கும்னு கண்டுபிடிச்சு கிளையண்ட்டுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறல்ல, அதே மாதிரி உன் கேஸ்லயும் ஏதாவது ஒரு லூப் கிடைக்கும். முதல்ல அது என்னன்னு யோசிப்போம். லூப் கிடைச்சா ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் ஆயிடும். அதுதான் நான் அப்படி சொல்ல வந்தேன். டீய குடிடா, சூடா இருந்தாலே குடிக்க முடியாது. அதுதான் நானும் சொல்றேன். என் வாழ்க்கை இப்பவே சூனியமாயிடுச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ ஆற போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டே அசோக், கல்யாணம் ஆயிட்டாலே ஞானோதயம் பிறக்கும்னு சொல்வாங்க. நீ கன்ஃபார்மே பண்ணிட்ட? ஏய், சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத. ஏண்டா, நானா உன்னை டென்ஷன் படுத்துறேன்? வந்ததுல இருந்து நீ தான் டென்ஷன் படுத்திட்டு இருக்க. பத்தாததுக்கு டீயை வச்சு பிலாசபி வேற பேசிட்டு இருக்க. உனக்கு இப்ப மெயினா தேவையானது ரெஸ்ட். நீ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. மத்ததெல்லாம் அப்புறம் யோசிப்போம். நானு அந்த வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும். போடி. ஏண்டி, அந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு நினைக்கிற என்ன போய் அந்த வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்ற? தெரியும் நீ இப்படிதான் கிறுக்குத்தனமா ஏதாவது பேசுவேன்னு. நீ என்ன லூசாடா? இல்ல கொலை பண்ண கிரிமினலா? ஓடி ஒளிய பாக்குற? எந்த பிரச்சனையா இருந்தாலும் நேருக்கு நேர நின்னு சந்திக்கணும் நீ தானே அடிக்கடி சொல்வ. இப்ப நீ எப்படி பேசுற? அப்போ எல்லாரையும் போல நீயும் ஊருக்கு தான் உபதேசம் ப்ரூவ் பண்ணிட்ட, அப்படித்தானே? ஏய், நான் என்ன நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வீட்டுக்கு போனாதான் அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியும். அது தெரிஞ்சாதான் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர ஏதாவது வழி கிடைக்கும். அதனால நீ இப்பவே வீட்டுக்கு கிளம்ப. இப்பவே வா? வேணாம்பா, நான் நைட்டு போறேன். ஏ, அப்பதான் நல்ல நேரம் வருமா? கிளம்புடா. ஏய், நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வா. ஏய், அதான் நடக்க கூடாதது நடந்துருச்சே, அப்புறம் எதுக்கு ஃபீலிங்க? வச்சிட்டு வா, அவங்க எடுத்துப்பாங்க. வாடா. ஏய், அம்மாடி துர்கா. அம்மா, அம்மா. ஏய், பாத்து பாத்து மெதுவாமா. பாத்து வா, கால் வலிச்சிர போகுது. வேலையெல்லாம் முடிச்சிட்டியாமா துர்கா? ஆமா, முடிச்சிட்டேன். ஏய், துர்கா கிட்ட முதல்ல சாப்பிட்டியான்னு கேட்காம வேலைய முடிச்சிட்டியான்னு கேக்குற? நீ சாப்பிட்டியா துர்கா? சாப்பிட்டேமா. நல்லா சாப்பிட்டியா? சாப்பிட்டேமா. திரும்பவும் மயக்கம் கீக்கம் போட்டுற மாட்டியே? இல்லம்மா. இல்ல, ஏன் கேக்குறேன்னா, நான் ஒரு வேலைய சொல்லி நீ அத எனக்காகவே செஞ்சுட்டு பெரியவர் முன்னாடி மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்து சீனை போட்டேனா அடி எனக்கு தானே விழும். அதனாலதான் கேட்டேன். இல்லம்மா, அது வந்து. ஐயோ, நீ எதுவுமே சொல்ல வேணாமா. நீ யாரு எப்படிப்பட்டவன்னு ஒரே நாள்லயே புரிய வச்சுட்ட. கேண்டி, துர்கா எப்படிப்பட்ட பொண்ணு? அவளை போய் தப்பா பேசிட்டு இருக்க பாரு. முகம்லாம் எப்படி வேர்த்திருச்சுன்னு.
அம்மாடி துர்கா, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தரியா? அடி வாங்கின இடத்துல பொத்தடம் கொடுக்கணும். கொண்டு வரமா? அம்மா, நீங்க போங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல துர்கா, தண்ணி காயட்டும், நானே எடுத்துட்டு போறேன். துர்கா, தண்ணி நல்லா கொதிக்கட்டுமா, ஏன் அவசரப்படுற? சரிங்கம்மா. தண்ணி நல்லா கொதிக்குதான்னு பாரு. கொதிக்குதுமா. கொதிக்கட்டும் கொதிக்கட்டும். இப்படி வச்சிரு. துர்கா, கையில என்னம்மா? ஒன்னும் இல்லையம்மா. இல்லையே, காட்டு. ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சே. எரியுதா? எரியட்டும்டி, நல்லா எரியட்டும். எனக்கு எப்படி எரிஞ்சிருக்கும்? வாய் முறி. வேணாம், விட்டுருங்கம்மா. அம்மா விட்டுருங்கம்மா. அம்மா விட்டுருங்கம்மா. நல்லா எரியட்டும். என்னாச்சு நமக்கு? ஏன் துர்கா கஷ்டப்படுற மாதிரியே தோணுது? ஒருவேளை உண்மையிலேயே துர்கா கஷ்டத்துல தான் இருக்காளோ? வேணாமா? ஏண்டி வெறும் பையன் அவளே, அவர்கிட்ட என்னையே மாட்டி விடுறியா? என்னமோ 7 நாள் பட்டினி கடந்தவ மாதிரி மயக்கம் போட்டு விழற. ஏன் ஊர்ல 3 வேளைக்கு 6 வேலை கொட்டிக்கிட்டு தெரிஞ்சியா? அப்படிலாம் இல்லம்மா. ஒண்ணு இல்லாத பட்டிக்காடு நீ, கஞ்சிக்கு செத்தவனி. அர்த்த ராத்திரியில ஆண்டி அரசனான கதையா? ஜமீன் விட்டு மருமகள் ஆயிட்டா உன்னை நாங்க தலையில வச்சு கொண்டாடணுமா? என்னைக்கா இருந்தாலும் நீ என் வீட்டு மிச்ச சொத்தை திங்கிற வேலையாள் தாண்டி. நான் நில்லுன்னா நிக்கணும், உட்காருன்னா உட்காரணும். புரிஞ்சுதா? சரிம்மா, சரிம்மா. இப்போ சரி சரின்னு சொல்லிட்டு பெரியவர் முன்னாடி ஏதாவது சீனை போட்ட, இப்ப சுடு தண்ணியில தான் கைய வச்சேன், அடுத்தது தீயிலேயே கைய வச்சிருவேன், ஜாக்கிரதை. ஏய், ஊம கனவு கண்ட மாதிரி என்ன நடந்தாலும் பேசாம இருக்கணும், புரிஞ்சுதா? சரிம்மா. பெரியவர் என்ன சத்தம் போட போட உனக்குதான் இனிமே அனத்தம், ஜாக்கிரதை. கவரி வா. ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் கமண்டலக்காளி, ஜெய் ஜெய் கமண்டலக்காளி. ஆவுடையப்பா, நீ வருவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஓர் குறை சுமந்திடும் சந்திரனும் இருளினாலும் தொல்லையினாலும் மிகுதியாய் அவதி காணும். தலைக்கு வந்த ஆபத்திலிருந்து மீண்டும் ஒருமுறை தப்பித்து வந்திருக்கிறாய், சரிதானே?
நான் சொன்னதை செய்து முடிக்கும் வரை அந்த கர்மா உன்னையும் உன் குடும்பத்தையும் துரத்திக் கொண்டே இருக்கும். ஐயா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் சொல்வதை மட்டும் தான் கேட்க வேண்டும். கேட்டால் குடும்பம் தப்பும், இல்லை என்றால் மக்கி மண்ணோடு மண்ணாகி போய்விடும். ஐயா, சும்மா மிரட்டாதீங்க. ஆனா உனா உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும், மண்ணோட மண் ஆயிடும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் எங்களுக்கு உங்களை விட்டா வேற சாமியாரே தெரியாதா? டேய் கொஞ்சம் சும்மாறா. நீங்கள் யார் ஐயா? பெரிய ஜமீன் பரம்பரை. உங்களுக்கு தெரியாத சாமியார்கள் இருக்க முடியுமா? செல்லுங்கள், எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், யாரை வேண்டுமானாலும் பாருங்கள். காலம் கெட்டு கைப்பிச்சை ஏந்தி வருவீர்கள். அப்பொழுது தெரியும் இந்த காலன் யார் என்று. போய்விடுங்கள். ஐயா, தம்பி ஏதோ அவசரத்துல உங்களை பத்தி தெரியாம பேசிட்டான். உங்களை பத்தி எனக்கு தெரியும் ஐயா. என் பாட்ட முப்பாண்டன்களே உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவங்களே அப்படின்னா நான் ஏமாத்துறேன் ஐயா. ஜெய் கமண்டலக்காளி. இதை பெற்றுக்கொள். பூசிக்கொள்ளுங்கள். என்னங்க அது? என்ன இது விளையாட்டு? விளையாட்டல்ல, வினை. 1000 சாமியார்கள் இந்த ஒரு காலனுக்கு சமமாக மாட்டார்கள். அவனையப்பா, உன் குடும்ப சாபத்தை தீர்க்க என்னால் மட்டும்தான் முடியும். காலதாமதம் செய்யாமல் உடனே அந்த கௌரியை இங்கு கூட்டி வருவதற்கு வழியை தேடும். அவள் இங்கு வர வேண்டும், என் கையால் பலியாக வேண்டும். அவள் ரத்தத்தால் கமண்டலக்காளிக்கு யாகம் நடத்த வேண்டும். இதுதான் என் கட்டளை. நீ தாமதப்படுத்தும் ஒவ்வொரு நொடியும் உன் குடும்பத்திற்கு தான் ஆபத்து. போ, அந்த கௌரியை கூட்டிக் கொண்டு வா. போ. சரிங்கய்யா. என்னடி அப்படி பாக்குற? இதெல்லாம் நீ துவைக்க வேண்டிய துணிங்க. போ, போய் உன் கையால எல்லாத்தையும் நல்லா துவைச்சு கொண்டு வா. போ. அம்மா, கை ரொம்ப எரியுதுமா. கொஞ்ச நேரம் கழிச்சு துவைக்கிறேன். பாத்தியாக்கா, எவ்வளவு எகத்தால இருந்தா அப்புறமா துவைக்கிறேன்னு சொல்லுவா. ஏய், கையில சுடுதண்ணி தானே பட்டுச்சு, சூடா எண்ணெயா கொட்டுச்சு? அம்மா, அம்மா, எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. அம்மா, நான் தெரியாம சொல்லிட்டேம்மா. அம்மா, அம்மா, பாடி. அம்மா, ஏய், அம்மா, தெரியாம என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுன, கொள்ளிக்கட்டையை எடுத்து தான் தலையே சொரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். காலையில உன்கிட்ட நான் என்னடி சொன்னேன்? நீங்க நில்லனா நிக்கணும், உட்காரனா உட்காரணும். தெரியுதுல, அது தெரிஞ்சிருந்தோம் எவ்வளவு திமிரா எதிர்த்து பேசுற? பேச மாட்டேம்மா. ஹேய், வாய மூடி. சொன்னா சரிங்கம்மாங்கறத தவிர வேற எந்த வார்த்தையும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு, பேசுற வாய சாக்கு பைய தைக்கிற மாதிரி தச்சிருவேன், ஜாக்கிரதை. இது எல்லாத்தையும் 1/2 மணி நேரத்துல நல்லா துவைச்சு எடுத்துட்டு வரணும். போ.
ஏய், எங்கடி போற? துவைக்கம்மா. அதுக்கு இந்த பக்கம் போற? வாஷிங் மிஷின் இந்த பக்கம் தானமா இருக்கு. ஓ, கரண்ட் பில் என்ன செத்து போன உங்க அப்பா வந்து கட்டுவானா? மெஷின்ல கைய வெச்ச கைய ரெண்டா உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். ஒழுங்கு மரியாதையா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொல்ல போறதுக்கு போய் கையில தோச்சு கொண்டு வரணும். போ. டேய், உனக்கு அரவிந்த்னு பேர் வச்சதுக்கு கரடின்னு பேர் வச்சிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சிவ பூஜையில கரடி குறுக்க வரும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடியே வர பாத்தியா? என்ன ஜென்மண்டா நீ? ஏண்டா காலையில இவ்ளோ சூடா இருக்க? என் கண்ணுக்கு முன்னாடி சூப்பர் ஃபிகர் ஒன்னு இருக்கு. அத கரெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி ஆட்டைய கலச்சா கடுப்பு வருமா வராதா? யூஸ்லெஸ். எது கண்ணுக்கு முன்னாடியா? டேய் அர்ஜுன், நீ இப்ப எங்க இருக்க? எனக்கு தெரியாம எங்கடா போன? அட, நான் எங்கயாவது போறேன். இன்ஸ்டால புதுசா ஒரு பியூட்டிய பார்த்தேன். அந்த பியூட்டிய பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குடா. என்னடா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? அவ்வளோ பியூட்டியாவ? டேய், என்னது பியூட்டியாவா? பியூட்டியோட மொத்த உருவண்டாவ. ஒவ்வொன்னத்தையும் செதுக்கி வச்ச சில மாதிரி இருக்காடா. அவ கண்ணு, அவ மூக்கு, அவ உதடு, அவ கழுத்து. நான் எது சொல்றது? டே காலையிலே மூட ஏத்தாதடா. டேய், நீ என் மூட கெடுக்காத. போன வை. டே அர்ஜுன் 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 வச்சுட்டான். எல்லா விஷயத்திலும் கூட்டு சேர்க்கிறவன் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நம்மள கழட்டி விட்டுறான். ஏன் எதிர்ச்சிங்க? நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் ஏன் வேலையை பார்க்கறேன். இல்லைங்கய்யா, நீங்க போங்க. அது சரி, நம்ம வீட்டுல தான் வாஷிங் மிஷின் இருக்குல்ல, நீங்க எதுக்கு கையில துவைக்கிறீங்க? கஷ்டமா இல்லையா? இல்லைங்கய்யா, எனக்கு கஷ்டமா இருக்குங்க. நான் வேணா அர்ஜுன், கொஞ்சம் சந்தோஷம் வந்தா பொறுக்காத. அர்ஜுன் எங்க இருக்க? வர்றமா? அப்ப நான் வரட்டுமா? வர்றேன்.
வர்றேன். நீ தாமதப்படுத்தும் ஒவ்வொரு நொடியும் உன் குடும்பத்திற்கு தான் ஆபத்து. அந்த கௌரி இங்கு வந்தே ஆக வேண்டும். என் கையால் பலியாக வேண்டும். அந்த குட்டி பிசாசை எப்படியாவது நாக பஞ்சமிக்குள்ள இங்க கொண்டு வந்தே ஆகணும். அப்படி கூட்டிட்டு வரலன்னா ஒண்ணு சாபத்துல நம்ம குடும்பம் சாகும், இல்லனா அந்த காலன் ஐயாவே நம்மள சாகடிச்சிடுவாரு. ஆமாண்ணே, நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது எனக்கும் அப்படித்தானே தோணுது. ஆனா அந்த குட்டி பிசாச எப்படி நான் கூட்டிட்டு வர்றது? கிடைச்ச நல்ல சான்ஸையும் அந்த தர்மகர்த்தா, ஊரை காக்கிற தெய்வம், மட்டை செத்தன்னு ஏதேதோ பேசி கடைசி நேரத்துல வரவிடாம பண்ணிட்டானே. அது முடிஞ்சு போன விஷயம். அடுத்து நடக்க வேண்டியதை மட்டும்தான் இப்ப நாம யோசிக்கணும். என்ன, யாருக்கும் தெரியாம நைட்டோட நைட்டா போய் கௌரிய தூக்கிட்டு வந்துடலாமா? யோசனை படு கேவலமா இருக்கு. முதல் விஷயம், அந்த குட்டிச்சாத்தான் யாருக்கும் தெரியாம வராது. ரெண்டாவது, அப்படியே நாம தூக்கிட்டு வந்தாலும் நாம தான் கூட்டிட்டு போயிட்டோம்னு ஊரே நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கும். அதோட நம்ம காலி. அதுவும் கரெக்ட் தானே. அவசரத்துல கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. அதான் இப்படி கேவலமா யோசிக்கிறேன். ஊருக்கு போயும் கூட்டிட்டு வர முடியாது, எங்கிருந்து கூப்பிடவும் முடியாது. எப்படின்னு காலன் சொன்ன நேரத்துக்குள்ள அந்த குட்டிச்சாத்தான கூட்டிட்டு வர்றது? இந்த முறை நாம அவளை கூப்பிட தேவையில்லை, அவளே இங்க வருவா. அவளே வருவாளா? எப்படின்னு? ஆமாண்டா, அதுக்கான விதைய காலையிலேயே நான் விதைச்சிட்டேன். என்னென்ன சொல்றீங்க? நானே பதட்டத்துல இருக்கேன், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கண்ணே. அகிலாவுக்கு கொடுத்த அறை துர்கா மேல இருந்த கரிசனம்னு நினைச்சியா? எங்க அடிச்சா என்ன நடக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அகிலா அவமானத்துல இந்நேரம் அந்த துர்காவை 2 மடங்கா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பா. அண்ணே, உங்க கணக்குல இது பொது கணக்காவுல இருக்கு. அண்ணி துர்காவை டார்ச்சர் பண்ணி என்னென்ன பிரயோஜனம்? நமக்கு தேவை அந்த குட்டிச்சாத்தான் தானே. துர்கா அகிலாவோட டார்ச்சர் தாங்காம கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லுவா? முதல்ல அசோக் கிட்ட சொல்லணும். ஆனா அசோக்கே இந்த கல்யாணத்தை வெறுத்து போய் இன்னும் வீட்டு பக்கமே வரல. அப்படின்னா அடுத்து துர்காக்குன்னு இருக்கிறது அந்த குட்டிச்சாத்தான் தானே. சித்தி கஷ்டத்தை கேட்டு அந்த குட்டிச்சாத்தான் சும்மா இருக்குமா? ஆறுதல் சொல்றதுக்காகவாவது கிளம்பி வந்துதான் ஆகணும். நம்ம இடத்துக்கு வந்துட்டா காலன் ஐயா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது அவ்வளோ கஷ்டமா என்ன? அண்ணன்னா அண்ணன் தானே. என் கணக்கு சரின்னா இது கண்டிப்பா நடந்தே தீருண்டா. சின்னையா, 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 உங்களை பார்க்காம நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நீங்க இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும்
நரகத்துல இருக்க மாதிரி இருந்துச்சு. எப்படா உங்களை பாப்பேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இனிமே எனக்கு எந்த கவலையுமே இல்ல. நவுரு. தள்ளுடி, தள்ளு. ஏய், உன்னதா தள்ளு. ஏய், உனக்கு காது கேட்கல? முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. இல்லனா நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவேன். போடி வெளியே. ஏய், உன்னதான போடின்னு சொன்னேன். சின்னையா, நீங்களா இப்படி பேசுறீங்க? ஆமா, நான் தான் பேசுறேன். என்ன போ, வெளியே போடி, வெளியே போடின்னு. சின்னையா, நான் துர்கா, உங்க பொண்டாட்டி. ஏய், இன்னொரு வாட்டி அதை பத்தி பேசுன உன்னை நானே கொன்றுவேன். பொண்டாட்டியாவது புண்ணாக்காவது உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. வெளியே போடி, வெளியே போடின்னு. போடிங்கிற, வெளியே போடி. துர்கா, துர்கா என்னாச்சு? துர்கா எழுந்திரு. என்னாச்சு துர்கா? என்ன சின்னையா, என்னாச்சு? அசோக், அசோக் கொஞ்சம் வெளியே வாங்க. அசோக், என்னது இது? எதுக்கு துர்கா வெளியே தள்ளினீங்க? வெட்டி போடலன்னு சந்தோஷப்படுங்க. அசோக், என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க நீ? எப்படி எப்படி எப்படி? இவ எனக்கு பொண்டாட்டி, நான் இவளுக்கு புருஷனா? கேட்கும் போதே எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? முதல்ல அவளை இங்கிருந்து போக சொல்லுங்க. அவளை பார்க்க பார்க்க எனக்கு கடுப்பாவுது. டேய் அசோக், என்னடா வந்தது வராததுமா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்க? இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? இனி என்ன நடக்கணும்? எல்லாமே முடிஞ்சு போச்சே. அசோக், கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இருடா. பொறுமையா இருக்கணுமா? பொறுமையா இருந்ததுக்கு தான் எல்லாருமா சேர்ந்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. இதுக்கு மேல பொறுமையா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? சின்னையா, நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் சின்னையா இப்படி பேசுறீங்க? ஏய், நீ பேசாத. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. இப்பதான் தெரியுதாக்கும். ஏய், என்னடி பண்ண அசோக? கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ? ஏய் அசோக், இப்ப எதுக்குடா எல்லாத்துக்கு முன்னாடி துர்காவை திட்டிக்கிட்டு இருக்க? புருஷன் முன்னாடி பிரச்சனைய இப்படியே நடுவீட்டு வச்சு பேசுவ? அண்ணே, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பொண்டாட்டியே இல்லங்கிற நீ என்னடானா புருஷன் பொண்டாட்டின்னு சேர்த்து வச்சு பேசிக்கிட்டு இருக்க? பொண்டாட்டி இல்லையா? அசோக், துர்கா உன் பொண்டாட்டி இல்லைனா அப்ப இவ யாரு? துர்கா கழுத்துல நீ கட்டின தாலிக்கு என்ன அர்த்தம்? நான் தாலி கட்டல. என்ன? எல்லாரும் சேர்ந்து என்ன தாலி கட்ட வச்சிட்டீங்க, அவ்வளவுதான். என்ன கொழுந்தனாரே, புதுசா ஒரு கதை சொல்றீங்க? எல்லார் முன்னாடியும் சந்தோஷமா அவ கழுத்துல தாலி கட்டிட்டு இங்க வந்து எல்லாரும் சேர்ந்து கட்ட வச்சீங்கன்னு சொல்றீங்க? வக்கீல் புத்திய கோர்ட்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஐயோ அண்ணி, அந்த கருமம் தான் எப்படி நடந்ததுன்னே தெரியாம இப்ப வரைக்கும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு கிறுக்கா தெரியுதா? நீ சந்தோஷமா தாலி கட்டினதை பார்த்து ஊரே அசந்து போச்சு. இன்னும் சொல்ல போனா எங்க கண்ணை எங்களால நம்ப முடியல. நீ என்னடானா கோமால இருந்து வந்தவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அண்ணே, ஒன்னும் தெரியாத மாதிரி நீ பேசாத. கல்யாணத்துக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம்னு உனக்கு நல்லாவே தெரியும். இவ
இவளை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதுமே என்னால முடியாதுன்னு கத்தல. உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே அவகிட்ட சொல்லணும், நீ சொல்லல. ஏன் நீ நான் உங்க கையில ஒரு லெட்டரை கொடுத்து இவகிட்ட கொடுக்க சொல்ல? ஏய், அண்ணி உங்ககிட்ட அந்த லெட்டர் கொடுக்கவே இல்லையா? அதான் நான் தெளிவா உனக்கு எழுதி கொடுத்தேன்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு. நீயும் இஷ்டம் இல்லைன்னு எல்லாருக்கும் சொல்லிடுன்னு. அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன? அடப்பாவி, எனக்கு தெரியாம இதெல்லாம் எப்ப நடந்தது? இவ எப்படிப்பட்டவன்னு இப்பதானே தெரியுது. பஞ்ச பரதேசி. பழைய சொத்தை கண்டாலே விடமாட்டா. வடை பாயாசத்தோட சோறு கிடைச்சா விட்டுருவாளா? கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா பகுமானமான வாழ்க்கை போயிடும்னு வேணும்னே சொல்லாம விட்டுருக்கா. அசோக், நீ சும்மா போய் சொல்லாத. துர்கா கூட சந்தோஷமா ஊரை சுத்திட்டு அவ மனசுல ஆசைய வளர்த்துட்டு இப்ப எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படின்னு இந்த வீண போன சொன்னாலா இவள? துர்கா சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு இல்ல. நீங்க 2 பேரும் ஒன்னா பைக்ல போனத நானே என் கண்ணால பாத்திருக்கேன். அவ மேல விருப்பம் இல்லாமயே நீ அவளை பைக்ல கூட்டிட்டு போன. சபாஷ், ரொம்ப நல்லா இருக்கு கொழுந்தனாரே. தாலி கட்டும் போதுதான் கோமால இருந்தீங்க, பைக்ல சுத்தும் போதும் கோமால இருந்தீங்க. அண்ணி சும்மா ஏதாவது பேசணும்னு பேசாதீங்க அண்ணி. ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னா பைக்ல சுத்துனா அவங்க லவ்வரா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என் ஃப்ரெண்டா இருக்க கூடாதா? இல்ல அண்ணன் தங்கச்சியா இருக்க கூடாதா? இல்ல மூணாவது மனுஷனா இருக்க கூடாதா? என்ன அண்ணி? வக்கீலுங்கிறத நல்லா ப்ரூவ் பண்றீங்க. அண்ணி நான் திரும்ப சொல்றேன், நான் இவள விரும்பல, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல. அப்படி இருந்திருந்தா யாருக்கும் தெரியாம நான் ஏன் வீட்டை விட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும்? சொல்லுங்க நீ. ஏண்டா இவ்வளவு பேசுறல, அப்ப ஏண்டா துர்கா கழுத்துல தாலியை கட்டின? யாரும் கட்டாயப்படுத்தி உன் கைய புடிச்சு தாலியை கட்ட சொல்லல, நீ தானடா சந்தோஷமா தாலியை கட்டின. இதுக்கு என்ன சொல்ல போற நீ? ஐயோ அண்ணே, இந்த ஒண்ணுக்கு தான் விட தெரியாம என் தலைய பிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் உன்னால வந்ததுமா. இப்ப சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா உனக்கு? ஏய், என்னடா ஏன் மேல பழிய போடுற? நான் என்னடா பண்ண? அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. நான் பாட்டுக்கு யாருக்கும் தெரியாம இந்த ஊரை விட்டே போயிருப்பேன். நீ தான் அப்பா கிட்ட போட்டு கொடுத்து என்ன தூக்கிட்டு வர வச்சுட்ட. ஏன்னா உனக்கு உன் பையன் கல்யாணம் பண்ணி நாசமா போகணும். அப்படிதானே? அப்படிதானே? பாத்துக்கோ. இப்ப சந்தோஷமா? இப்ப சந்தோஷமாமா? டேய், நீ சொல்றதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லடா. சின்னையா, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்க கொடுத்த லெட்டரை நான் அந்த மாசாணி அம்மா சத்தியமா படிக்கவே இல்லை சின்னையா. படிச்சிருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். என்ன நம்புங்க, எனக்கு சத்தியமா தெரியாது. ஏய், சும்மா நடிக்காத. பணக்கார வீட்டு பையனை வளைச்சு போட உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சது. அத விட மனசுல அதான் அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத படிக்காம விட்டுருப்ப. எல்லாம் தெரிஞ்சும் கல்லூலி மங்கியாட்டும் கமுக்கமா இருந்துகிட்டு உன் காரியத்தை சாதிச்சுக்கிட்ட. அம்மா, அப்படியெல்லாம் இல்லம்மா. டேய் அசோக், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. இப்ப நீ என்ன சொல்ல போற? இவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்த சொல்ல போற, அதானே? அது என்னால முடியாதுன்னு. இங்க பாருங்க எல்லாரும், நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கும் இவளுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க சின்னையா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. என் மேல எந்த தப்பும் இல்ல சின்னையா. கதவை திறங்க சின்னையா. ஏய், நடு வீட்ல என்னடி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? சீ, போ அந்த பக்கம். அண்ணி, துர்காவை கூட்டிட்டு போங்க. நீ போ துர்கா. துர்கா, வா துர்கா. நான் எந்த தப்பும் பண்ணல. சரி, வா, அப்புறமா பேசிக்கலாம்.
டேய் அசோக், அசோக், அசோக் கதவு தர. அசோக், அசோக். அம்மா, நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். என்கிட்ட எதுவும் பேசாத ப்ளீஸ். டேய், உன் கோவத்தை எதுக்கு எங்க மேல காட்டுற? ஏன் பெரியமா? ஏன் கல்யாணமே வேண்டான்னு இருந்தேன். எல்லாரும் சேர்ந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடைசியில நானே சந்தோஷமா கல்யாணம் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்க. புரியல எனக்கு ஒண்ணும். அசோக், மறுபடியும் மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அந்த கழுதைய கட்டி வச்சிட்டோன்னு சொல்லாத. நீ அந்த வெறும் பையன் மவ கழுத்துல தாலிய கட்டிட கூடாதுன்னு உன்னை விட அதிகமா பயந்தது நானும் உன் அம்மாவும் தான். நல்லா சொல்லுக்கா. அதனாலதான் நீ யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு கிளம்புனப்போ சந்தோஷமா வழி அனுப்பி வச்சோம். பத்தாததுக்கு கார் சாவிய நானே கொடுத்தேன். அப்பா, நீ கிளம்பி போயிட்ட. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காதுன்னு சந்தோஷமா இருந்தோம். அந்த சந்தோஷத்துல மண்ணள்ளி போடுற மாதிரி பெரியவர் கூட கார்ல வந்து இறங்குற. சரி, அவங்களே கூட்டிட்டு வந்திருந்தாலும் நீ மனமேடையே ஏற மாட்டேன்னு நான் உறுதியா சொல்லிட்டு இருந்தேன். அதுலயும் மண்ணள்ளி போட்டுட்ட. அப்படி இருந்தும் உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அவ கழுத்துல தாலி கட்டாம எந்திரிச்சிருவன்னு. ஆனா தலையில பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட்ட மாதிரி நீ அந்த துர்கா கழுத்துல சந்தோஷமா தாலிய கட்டின. நியாயப்படி நாங்க தான் உன் மேல கோபத்துல இருக்கணும். ஐயோ பெரியமா, நீங்க எத்தனை முறை கேட்டாலும் என்கிட்ட இருக்கிற ஒரே பதில் இதுதான். நான் எப்படி துர்கா கழுத்துல தாலி கட்டினேன்னு இப்ப வரைக்குமே மர்மமாவே இருக்கு. அப்பா கிட்ட அவ்வளவு நேரம் கல்யாணமே வேண்டான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவன் நான். எப்படி நான் சந்தோஷமா அவ கழுத்துல தாலி கட்டுவேன் சொல்லுங்க? கோவில்ல நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீங்க என்ன வந்து எழுப்பி சொன்னதுக்கு அப்புறம் தான், நான் போன்ல இருக்கிற அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சது. டேய், நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதாம்மா இருக்கு. அசோக், இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. கண்டிப்பா இது எல்லாமே அந்த குட்டி பிசாசோட வேலையா தான் இருக்கும். அவ சித்திக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் வந்திருக்குன்னு தெரிஞ்சதும் ஏதோ மாய மந்திரம் போட்டு அவளுக்கு சாதகமா பண்ணிக்கிட்டா. நீ கொடுத்த லெட்டரை கண்டிப்பா அந்த துர்காவும் அந்த கௌரியும் சேர்ந்துதான் படிச்சிருப்பாங்க. கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரிஞ்சதும் அந்த குட்டி சாத்தா அவளோட சித்து வேலையை காட்டி உன்னை மயக்கி இருப்பா. நீ கவலைப்படாத. இந்த அகிலா கொடுக்கிற டார்ச்சர்ல அந்த ஒண்ணு இல்லாத துர்காவை சொல்லாம கொள்ளாம இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேன். டே அசோக், நீ எப்போ அவளுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன்டா. அந்த விளங்காதவள உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு பண்றேன். இந்த அகிலா யாருன்னு ஏற்கனவே அவளுக்கு காட்ட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ரொம்ப உக்கிரமா இருக்கும். என்னமோ பண்ணுங்க பெரியமா. என் பொண்டாட்டியா அவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். அந்த பட்டிக்காட்டு துர்காவை எப்படி கதற விடுறன்னு பாரு. துர்கா, இப்படி எவ்வளவு நேரம் தான் அழுதுகிட்டே இருக்க போற? என்னால முடியலக்கா. உன் நிலைமை எனக்கு புரியுது துர்கா. ஆனா இங்க நடக்கிற விஷயம் தான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அக்கா, நான் மனசார எந்த தப்பும் பண்ணலக்கா.
நீங்க கொடுத்த லெட்டரை சத்தியமா நான் பிரிக்க கூட இல்லக்கா. அத பிரிச்சு படிச்சிருந்தா கண்டிப்பா நான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன். துர்கா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. மத்தவங்க நினைக்கிற மாதிரி நான் உன்னை நினைக்க மாட்டேன். ஆனா எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. அந்த லெட்டர் எரியாம இருந்திருந்தா, நான் அந்த லெட்டரை படிச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. துர்கா, அது முடிஞ்சு போன விஷயம். ஆனா கல்யாணமே வேண்டான்னு சொல்றவரு எப்படி மனமேடையில சந்தோஷமா உன் கழுத்துல தாலி கட்ட முடிஞ்சது? ஏற்கனவே நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி அசோக் ரொம்ப நல்லவரு. இந்த வீட்ல நல்லா படிச்சவரு, ரொம்ப பொறுப்பானவரு. துர்கா, அவரு இப்படி பேசுறாருன்னா நிஜமா என்னால நம்பவே முடியல. எல்லாம் என் தலையெழுத்துக்கா. சின்னையா எனக்கு கிடைச்சது பூர்வ ஜென்மத்து புண்ணியம்னு நினைச்சு அவ்வளவு சந்தோஷமா இந்த தாலியை என் கழுத்துல வாங்கினேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா சின்னையா வாயாலேயே எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவரு சொல்றத கேக்குறப்ப நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்கேன்னு இப்பதான் தெரியுது. இதுக்கு மேலயும் நான் உயிரோட இருக்கணுமா? துர்கா, என்ன பேச்சு பேசுற நீ? நீ எந்த தப்பும் செய்யல. அசோக்கும் கெட்டவர் இல்ல. இந்த பிரச்சனைய பொறுமையா ஹேண்டில் பண்ணா எல்லாம் நல்லபடியா மாறும். இன்னைக்கு இல்லாட்டியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அசோக் உன்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இங்க பாரு துர்கா, வாழ்க்கையில நீ எதை இழந்தாலும் நம்பிக்கைய மட்டும் கடைசி வரைக்கும் இழந்துராத. வாழ்க்கையோட அஸ்திவாரமே நம்பிக்கைதான். நான் யாரு பெருசா நம்பி இருந்தனோ அவரே என் முகத்துல முழிக்காத வெளியே போயிருன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? ஏன் உனக்காக வாழு. உன்னை நம்பி ஊர்ல ஒருத்த இருக்காளே கௌரி, அவளுக்காக வாழு. யாருக்காக வாழணும்னு கேக்குற? கௌரிக்கு மட்டும் என் நிலைமை தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிருவா. பாவங்க என் கௌரி, அவ நான் இங்க சந்தோஷமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா நான் துர்கா, இப்போ உனக்கு தேவை நிதானமும் நிம்மதியும். நிதானத்தை நீதான் வர வச்சுக்கணும். நிம்மதி கிடைக்கிறதுக்கு ஒரே வழி கௌரிய உன் கூட கூப்பிட்டு வச்சுக்கோ. அவ உன் பக்கத்துல இருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனையா தெரியாது. வேண்டாக்கா, என் கஷ்டம் என்னோடய போகட்டும். அவ இங்க வந்தா நான் படுற கஷ்டத்தை பார்த்து அவளும் கஷ்டப்படுவா. அவளாவது அங்க நிம்மதியா சந்தோஷமா அங்கே இருக்கட்டும். என் துர்கா, எவ்வளவு பொறுப்பா யோசிக்கிற. கொஞ்சம் உன் விஷயத்திலயும் பொறுப்பா யோசிய. யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும்னு இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பேசாத. சரியா துர்கா? சரி, இப்போதைக்கு எதை பத்தியும் யோசிக்காத. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆற, எல்லாம் சரியாயிடும். பாத்துக்கலாம். நான் வரேன். அக்கா, சொல்லு துர்கா. கௌரி கிட்ட பேசணும் போல இருக்கக்கா. பேசு துர்கா. நீ பேசினா கௌரியும் சந்தோஷப்படுவா. உங்க போனை கொஞ்சம் தரீங்களா? போன் தானே, இது கேட்க என்ன தயக்கம்? இரு, நான் எடுத்துட்டு வரேன். கௌரிமா, ஏனே தெரியல, சார்ஜ் ஏறவே மாட்டேங்குது. சார்ஜர் ப்ராப்ளமா இல்ல போன் ப்ராப்ளமானே தெரியல. கௌரிமா, உன்னை பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
நீ வேணா வீட்டுக்கு கிளம்பு கௌரிமா. எனக்கு ஃபோன் வந்த உடனே உன்னை கூப்பிட்டு விடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கேன் சின்ராஸ் அண்ணன். இது வரைக்கும் 3 மணி நேரம் அங்க உட்காந்துருக்க நீனு. இப்ப வரைக்கும் ஃபோன் வரல, அதனால தான் சொல்றேன். கண்டிப்பா துர்கா ஃபோன் பண்ணுவான்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குண்ணே. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா எப்ப ஃபோன் வரும்னு தெரியாம பாவம் நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல கௌரிமா. எனக்கும் அங்க துர்கா ஏதோ கஷ்டத்துல இருக்க மாதிரியே இருக்குண்ணே. அதான் எனக்கு மனசு கேட்காம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி கௌரிமா, கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு இரு. நான் போன்ல சார்ஜ் ஏறுதான்னு பார்த்துட்டு வரேன். துர்கா, இந்தா போன். ஆமா, கௌரி கிட்ட பேசுறதுக்கு நம்பர் இருக்கா? இருக்குக்கா. ஊர்ல சின்ராஸ்னு ஒரு அண்ணன் இருக்கு, அவர்கிட்ட தான் செல்போனே இருக்கு. அவர்கிட்ட பேசினா கௌரிக்கு தகவல் சொல்லிடுவாரு. ஒருவேளை கோவில்ல இருந்தாருன்னா கௌரி கோவில்ல தான் இருப்பா. அவர் நம்பர் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன்க்கா. முக்கியமானவங்க நம்பர்லாம் இந்த நோட்ல தான் வச்சிருப்பேன். சரி சரி, நீ பேசிட்டு இரு, நான் வந்துடுறேன். சின்ராஸ். கௌரிமா, போன்ல சார்ஜே ஏற மாட்டேங்குது. டவுனுக்கு போனாதான் ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரிண்ணே. நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஹலோ, யாரு? சின்ராஸ் அண்ணே, நான் துர்கா பேசுறேன். துர்கா? கொடுங்க அண்ணே. கௌரி பக்கத்துல இருக்காளே. துர்கா, நான் கௌரி தான் பேசுறேன். கௌரி, நல்லா இருக்கியா கௌரி? நான் நல்லா இருக்கேன் துர்கா. நீ எப்படி இருக்க துர்கா? சின்னையா உன்னை எப்படி பாத்துக்கிறாரு? வீட்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் உன்னை எப்படி பாத்துக்கிறாங்க? என்ன துர்கா எதுவும் பேச மாட்டேங்கிறா? எனக்கு என்ன கௌரி, நான் நல்லா இருக்கேன். உண்மையாதான் சொல்றியா துர்கா? துர்கா, கௌரி, துர்கா, கௌரி கேக்குதா? துர்கா, கௌரி, துர்கா. தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அல்லது தொடர்பு எல்லைக்கு. போன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு. பரவாயில்லண்ணே, நான் துர்கா கிட்ட பேசிட்டேன். இல்ல கௌரிமா, போன்ல சார்ஜ் இல்ல, அதான் ஆஃப் ஆயிருச்சு. பரவாயில்லண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. சரி, நான் வரேன். சரிம்மா. கௌரி, என்ன மன்னிச்சிரு கௌரி. நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு கௌரி. துர்காவோட குரலே சரியில்லை. கண்டிப்பா துர்கா அங்க சந்தோஷமா இல்ல. அப்படின்னா தப்பா இருக்கே. துர்கா, நீ கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன்.
என்ன இப்படி காத்திருக்குது? காவேரி குரல் மாதிரி இருக்கு. இவ எதுக்கு இந்நேரத்துக்கு கதவு தட்டுறா? கதவு தரங்கக்கா. கதவு தரங்க. சீக்கிரம் தரங்கக்கா. இவளுக்கு திடீர்னு என்ன வந்துச்சு? எதுக்கு இப்படி கதவை தட்டிட்டு இருக்கா? அக்கா எனக்கு காப்பாத்துக்கா. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்கு இப்படி பேய பார்த்த மாதிரி அலறி அடிச்சுட்டு ஓடி வர? என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. பேய பார்த்த மாதிரி இல்லக்கா, உண்மையிலே பேய தான் பார்த்துட்டு வரேன். தயவு செஞ்சு அந்த பேய் கிட்ட இருந்து எனக்கு காப்பாத்துக்கா. என்னது, பேய பாத்தியா? ஆமாக்கா, நான் எல்லாம் ஓலை எடுத்து வெள்ளை வெள்ளைன்னு புகையா, அதுக்கு நடுவுல பயங்கரமா ஒரு கருப்பு உருவம். தூரமா இருந்த பேய் கண்ணு முன்னாடி டக்குன்னு வந்து நின்னுடுச்சுக்கா. பயத்துல ஒரு நிமிஷம் அப்படியே உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருந்துச்சுக்கா. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் இங்க வந்து நிக்கிறேன். பொடி லூசு, பேயாவது பிசாசாவது நான் போய் பாக்குறேன். அக்கா அக்கா அக்கா, ஏக்க கதவு திறக்க போற? புகைக்கு நடுவுல பேய் வந்துச்சுன்னு சொல்ற, நீ என்னடா கதவு திறக்க போற? ஐயோ, நீ என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்க போற. பேயாவது பிசாசாவது கண்டது நினைச்சுக்கிட்டு படுக்க வேண்டியது, நடு சாமத்துல எந்திரிச்சு பேயி பிசாசுன்னு பெனாத்த வேண்டியது. இத பாரு, பேசாம போய் தண்ணி குடிச்சிட்டு படு. பேயும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. போய் பேசாம படுப்போ. ரொம்ப பயமா இருக்குக்கா. இன்னைக்கு ஒரு நாள் உன் கூட படுத்துக்கவா? சரி, படுத்து தொலை. ஆனா தொன்னு ஏதாவது பேசிட்டு இருந்த அப்புறம் வெளியில தள்ளி கதவை மூடிடுவேன், சொல்லிட்டேன். சரிக்கா, வா. அக்கா. ஏய், இப்ப நீ அமைதியா படுக்கிறியா இல்ல ஓ ரூம்ல போய் படுக்கிறியா? இல்ல இல்ல, இங்கே படுத்துக்கிறேன். படு. ஏய் அம்மா, இங்க பாரு. பெரியவரும் சின்னவரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாலுக்கு வந்துருவாங்க. காஃபியை கொடுத்தோமா கிச்சன் பக்கம் வந்தோமான்னு இருக்கணும். ஒருவேளை அவங்களே ஏதாவது கேட்டா கூட பட்டும் படாம பதில் சொல்லணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. இங்க சரி சரின்னு சொல்லிட்டு அங்க போய் ஏதாவது உளறி வச்ச, அப்படி எதுவும் சொல்ல மாட்டேமா. பாப்போம் அங்க என்னத்த பண்ணி வைக்கிறேன்னு. அக்கா, என்ன நடக்க போகுதுன்னு பயமா இருக்குக்கா. நேத்து அசோக் வந்து சத்தம் போட்ட விஷயம் இன்னும் பெரியவருக்கும் சின்னவருக்கும் தெரியாது. அதனால பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது. அதெல்லாம் சரிதான்க்கா. அடுப்படையில ஒரு சிறுக்கி இருக்காளே, அவளை நினைச்சாதான்.
உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு பயம் வருது. பெரியவர் முன்னாடி அவ ஏதாவது சீன் போட்டானா ஒண்ணு உங்க கண்ணம் வீங்கும், இல்ல என் கண்ணம் வீங்கும். உங்க அளவுக்கு எனக்கு அடி தாங்குற சக்தி இல்லக்கா. கவலைப்படாத, அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் நான் முன்னாடியே போய் அவளுக்கு கொடுக்க வேண்டிய கீய நல்லா கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதையும் மீறி அவ ஏதாவது பண்ணட்டும், அப்ப இருக்கு அவளுக்கு. காவேரி, எங்க சின்னவன் வீட்டுக்கு வந்தானா இல்லையா? வந்தாங்க, வந்துட்டு இன்னும் வேலை முடியலன்னு கிளம்பி போயிட்டான். டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறவங்க கூட கல்யாணம்னா லீவு போட்டுட்டு ஊரை சுத்துவாங்க. இவன் என்னடான்னா வக்கீலா இருந்துகிட்டு புது பொண்டாட்டிய கூட பார்க்க நேரம் இல்லாம சுத்திட்டு இருக்கான். அப்படி என்ன வேலையோ? ஐயா, காஃபி. என்னம்மா துர்கா, சாப்பிட்டியா? சாப்பிட்டீங்கயா? ஏமா துர்கா, அசோக் தான் வேலை இருக்குன்னு சொல்றான்னா நீயாவது அவன்கிட்ட பேசி வீட்டுல இருக்க சொல்லலாம்ல. சந்தோஷமா நீங்க 2 பேரும் வெளியே போயிட்டு வரலாம். என்னம்மா நீ புரியாத பொண்ணா இருக்கியே. ஓடி உள்ள. துர்கா. ஐயா. என்னம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. துர்கா, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. ஏதாவது சொன்னா உன் சங்க அறுத்துருவேன். ஐயா, நான் நல்லதையா இருக்கேன். இந்த ஜமீன் வீட்டோட கடைசி மருமகனி. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட எப்படி பழகுறாங்க? ஐயா, எல்லாரும் நல்லா பழகுறாங்கய்யா. பெரியம்மா சின்னம்மா 2 பேரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்கய்யா. என்ன அகிலா, அப்படியா? ஆமாங்க, நம்ம வீட்டு மருமகளை நாங்க தானே பாத்துக்கணும். பாத்துக்கிட்டா சரி. அம்மா துர்கா. ஐயா. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீ இந்த வீட்டு மருமகளா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா, நம்ம பூர்வீக ஊரு நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிருச்சேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அந்த வருத்தத்தை போக்குறதுக்காகவே அந்த கடவுள் உன்னை அனுப்பி வச்சிருக்காரு. நீயும் அசோக்கும் விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அதனாலதான் உடனே நிச்சயத்தை பண்ணி அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணமும் பண்ணி வச்சிட்டேன். இப்ப என் மனசு நிறைஞ்சிருக்கு துர்கா. ஐயா, இந்த சாதாரண வீட்டு ஏழை பொண்ண மனசார நீங்க உங்க மருமகளை ஏத்துக்கிட்டதுக்கு நான் தாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும். கடைசி வரைக்கும் உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நன்றியோட இருப்பங்கய்யா. இது போதும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கய்யா. என் அனுபவத்துல சொல்றேன் துர்கா. ஒரு பொண்ணுக்கு கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு வந்த உடனே எல்லார்கிட்டயும் சகஜமா பழக முடியாது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரத்தான் செய்யும். வந்த இடத்துல யாரையும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு எல்லாரும் நல்லாதான் பழகுறாங்கன்னு சொல்றது உன் பெருந்தன்மைய காட்டுதுமா. ஆனா ஒருத்தரோட முகத்தை பார்த்ததுமே அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். புது இடம், புது உறவுங்க மிங்கிலாகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகத்தான் செய்யும்.
பொதுவா பொண்ணுங்க புகுந்த வீட்ல இருக்கிற கஷ்டத்தை பிறந்த வீட்ல சொல்லுவாங்க. ஆனா உனக்கு உன் கஷ்டத்தை கேட்க கூட யாருமே இல்ல, உன் குட்டி பாப்பா கௌரிய தவிர. புதுசா வந்த இடத்துல யார்கிட்ட என்ன பேசுறது எப்படி பேசுறதுங்கிற தயக்கம் இருக்கும். அதனால நீ விருப்பப்பட்டா உன் கௌரிய கொஞ்ச நாளைக்கு உன் கூட கூப்பிட்டு வச்சுக்கோ. ஒரேடியா கூப்பிட்டு வச்சுக்கோன்னு சொல்றதுக்கு எனக்கு ஆசையாதாம்மா இருக்கு. ஆனா உன் ஊர்க்காரங்க விடணுமே. நீ மனசு வச்சா முடியும். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி எல்லாம் எதுக்குமா? நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுமா. சரிங்கய்யா. ஜனா, கிளம்பலாமா? போலாம். என்னக்கா, நாம இந்த தண்ட கருமாந்திரத்தை எப்படி அடிச்சு துரத்தலான்னு யோசிச்சுட்டு இருந்தா பெரியவரு அந்த குட்டிச்சாத்தனை கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டாரு. கூப்பிட்டு வச்சுக்கட்டும், அதுவும் நமக்கு நல்லதுதான். என்னக்கா சொல்ற? ஒருத்திய மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு போர் அடிச்சிரும். அடி வாங்குறவங்களுக்கும் அது பழகி போயிடும். ஆனா 2 பேர் இருந்தா இவள் அடிச்சா அவளுக்கு வலிக்கும், அவள் அடிச்சா இவளுக்கு வலிக்கும். அவளை அடிக்க அடிக்க இவளோட தொடுப்பு கதறதா இல்லையான்னு பாரு. அந்த குட்டி பிசாசு வரட்டும், 2 பேரையும் எப்படி கதற விடுறன்னு பாரு. அண்ணே, கணக்கு சரியா வருமானே? இந்த ஆவுட கணக்கு எப்பவுமே தப்பானது கிடையாது. சின்னதா கொளுத்தி போட்டதுக்கே துர்கா முகத்தை பார்த்தல. அண்ணே, இப்ப சந்தோஷப்படுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைண்ணே. ஆனா அந்த குட்டிச்சாத்தா இங்க வரணும்ல. வருவாடா, கண்டிப்பா வருவா. துர்கா கூப்பிட்டா வந்துதானே ஆகணும். கரெக்டு தானே. ஆனா அந்த ஊர்க்காரனுங்களை நினைச்சாதான். என்ன பயமா இருக்கா? பயப்படாதடா, வாழைப்பழத்துல ஊசியை ஏத்திருக்கேன், மருந்து கரெக்டா வேலை செய்யும். அசோக், இந்த சிவில் கேஸ்ல எந்த பக்கம் திரும்பினாலும் சிக்கல் மேல சிக்கலா இருக்கே. டேய் அசோக், பொண்டாட்டிய பட்னி போட்டு சித்திரவதை செஞ்சா அது பிசிக்கல் டார்ச்சர்ல வருமா இல்ல மென்டல் டார்ச்சர்ல வருமா? மென்டல் டார்ச்சரோட செக்ஷன் நம்பர் கொஞ்சம் சொல்ல. டென்ஷன்ல டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. டேய் அசோக், ஏண்டா இவ்ளோ நேரம் வாய் வலிக்க கத்திட்டு இருக்க? நீ எந்த லோகத்துல இருக்க? ஏய், அதை விடு, இப்ப என்னன்னு சொல்லு. என்னது விடா? ஏய், என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு? உன் பிரச்சனையை மறந்துட்டு வேலையை பாருன்னு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அத காதலியே வாங்காம பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருந்துட்டு என்னையா விடுன்னு சொல்ற? இதுல ஆறுதல் சொல்றது ஈஸி, அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நிமிஷமும் நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. உன் நிலைமை எனக்கு புரியாம இல்லடா. அதுக்காக நடந்ததையும் நினைச்சிட்டு இருந்தா எல்லாமே சரியாயிடுமா? என்ன இப்ப என்னதான் பண்ண சொல்ற? புரியல எனக்கு. நடந்ததை மறந்துட்டு ஃப்ரீயா இருன்னு சொல்றேன். ஃப்ரீயாவா? நானா ஏதாவது சொல்ல போறேன், பேசாம போயிடு. டேய், ஃப்ரீயா இருக்கிறது கஷ்டம்தான்.
ஆனா ஃப்ரீயா இருந்துதான் ஆகணும். அப்படி இருந்தாதான் உன் பிரச்சனையை எப்படி சமாளிக்க முடியும்னு உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நீயே சொல்லு, எத்தனை பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்திருக்க? உன்னால உனக்கு டைவர்ஸ் வாங்கிக்க முடியாதா? நடந்ததை பத்தியே யோசிக்காம அதுல இருந்து வெளியே வர என்ன பண்ணலாம்னு யோசி. எந்த வழியில போனா சீக்கிரம் உன் கல்யாண வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு யோசி. எந்த செஷனை புடிச்சு எப்படி ஃபைல் பண்ணா டைவர்ஸ் வாங்க முடியும்னு யோசி. சும்மா விடிஞ்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் எப்படி நடந்துச்சு, எப்படி தாலி கட்டினேன்னு யோசிச்சுட்டே இருக்காத. எல்லாத்துக்கும் மேல உன் அம்மாவும் பெரியமாவும் நாங்க எப்படியாவது அவளை அனுப்பிடுறோம்னு சொல்லிருக்காங்கல்ல. இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா அடுத்த வேலையை பாப்பியா? என்னோட ஒரே நம்பிக்கையே என் அம்மாவும் பெரியமாவும் தான். அவங்க தான் அந்த துர்காவை எப்படியாவது வெளியே அனுப்பணும். நடக்காது, நடக்கவே நடக்காது. யோ, எங்களை தேடி இங்கேயும் வந்துட்டியா? ஹே காவேரி, நான் அப்பவே சொன்னல, முதல்ல நமக்கு குறி சொல்ற மாதிரி சொல்லுவானுங்க, அப்புறம் வீட்டுக்கே வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லுவானுங்க, கடைசியில கிடைச்சதெல்லாம் சுருட்டிக்கிட்டு அப்புறம் ஓடியே போயிடுவானுங்க. பாரு, நான் சொன்னபடி வந்து நிக்கிறோம். யாருக்கு வேணும் உன் பணம்? மண்ணுக்குள்ள போறப்போ நான் நிம்மதியா போவேன், உன்னால போக முடியுமா? ஏய், தேவையில்லாம பேசாத. இப்போ உனக்கு என்ன வேணும்? உன் மனசுல நீ போட்டு வச்சிருக்கிற கணக்கு எதுவும் நடக்காது. நீ நடத்தி காட்டணும்னு நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இத பாரு, சொல்ல வந்தது புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா சொல்லு, இல்லனா நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், ஒழுங்கா மரியாதையா போயிடு. நான் சொன்ன மாதிரி உங்க வீட்டு பையனுக்கு பொண்ணு நிச்சயமாகி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள கல்யாணமும் முடிஞ்சு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சிட்டாளா? எப்ப அந்த பொண்ணு இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சாலோ அப்பவே உன் குடும்பத்துக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. அவளை ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு நீ போட்ட கணக்கு எதுவும் நடக்காது. அவளை துரத்திட்டா எல்லாம் முடிஞ்சிரும்னு நீ நினைக்கிற உன் ஆசையும் நடக்காது. யாரு யார துரத்துறது? நீங்க அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்குள்ள அவ உங்களை உலகத்தை விட்டே துரத்திடுவா. அந்த மாசாணி அம்மா போட்ட கணக்கு அழிக்க முடியுமா? நான் அப்பப்ப வருவேன், யாராலையும் தடுக்க முடியாது. என்னக்கா, இந்த சாமியார் வீடு தேடி வந்து சொல்லிட்டு போறாரு. அப்ப நம்ம குடும்பம் அழிஞ்சிருமாக்கா? வாஜாண்ணா, என்னாச்சு? நீங்க போட்ட மொத்த கணக்கும் தவிடுபடி அடிச்சுன. என்னடா சொல்ற?
ஆமாண்ணே, நாம ஒரு கணக்கு போட்டா அந்த துர்கா வேற ஒரு கணக்கு போட்டிருக்கிறா. நல்லா விசாரிச்சியா? எல்லா பக்கமும் நல்லா விசாரிச்சுட்டேனே. எல்லாமே நம்ம எதிர்பார்ப்புக்கு மாறாதானே இருக்கு. நாம நினைச்ச மாதிரி ஒரு துளி கூட நடக்கலண்ணே. துர்கா கிட்ட உன் கௌரி பாப்பாவை கூப்பிட்டு வச்சுக்கோன்னு சொன்னதும் சந்தோஷமா கௌரிய வர வச்சிருவான்னு நினைச்சோம். ஆனா துர்கா அந்த குட்டிச்சாத்தான் கிட்ட அத பத்தி ஒரு வார்த்தை கூட இப்ப வரைக்கும் பேசலண்ணே. வீட்டு போனு, மத்தவங்க போனுன்னு எல்லா போனோட கால் லிஸ்டையும் நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். ஒரு மிஸ்டு கால் கூட கௌரிக்காக போகலண்ணே. கடைசியா சத்யா போன்ல இருந்து துர்கா சின்ராஸுக்கு போன் பண்ணி கௌரி கிட்ட பேசியிருக்கான்னு தெரிஞ்சதும் சத்யா கிட்ட மெதுவா பேச்சு கொடுத்து கேட்டு பார்த்தேன். ஆனா அங்கேயும் நாம நினைச்சது நடக்கலண்ணே. கௌரி கிட்ட நான் நல்லா இருக்கேன்னு மட்டும்தான் அவ சொல்லியிருக்கா. உங்க கணக்குல சரியா நடந்த விஷயம்னா அது அண்ணி துர்காவை டார்ச்சர் பண்ணது மட்டும்தான். ஆனா துர்காவோட எந்த விஷயமும் அந்த குட்டிச்சாத்தானுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சுண்ணே. எப்படியும் அந்த குட்டிச்சாத்தான் இங்க வரப்போறது இல்ல. நாம நினைச்சது நடக்க போறதும் இல்ல. கடைசியில காலனையா கையாலையோ இல்ல பரம்பரை சாபத்தினாலேயோ கண்டிப்பா நாம சாகதான் போறோம். ஜனா, ஒரு விஷயம் நடக்கலன்னா மொத்த விஷயமும் நடக்காதுன்னு அர்த்தம் இல்ல. நல்லது செய்ய ஒரு வழி இருக்குன்னா நாசம் செய்யறதுக்கு 1000 வழி இருக்கு. இதை யார வச்சு எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவ டீடைல்ஸ் எல்லாம் நான் உனக்கு அனுப்புறேன். பாத்து பாத்து, என்ன நீ பாத்து வா. என்னது, நான் பார்த்து வரணுமா? ஏய், இங்க யாரடி தண்ணி ஊத்தி வச்சது? ஐயோ அம்மா, தண்ணி ஊத்தி வைக்கல, தரைக்கு மாப் போட்டிருக்க. ஏய் வீணா, இப்ப எதுக்கு துர்கா வடிச்ச? இவளுக்கு வக்காலத்து வாங்காம கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏண்டி கூறு கேட்ட கழுத, எதை எப்ப எங்க செய்யணும் தெரியாது? என்ன ஜென்மமோ இந்த வீட்டுக்கு வந்து எங்க உசுர வாங்கிட்டு இருக்க? அம்மா, வீட்டு தொடக்கிறது தப்பாம்மா. ஏண்டி அறிவு கிட்ட மூதேவி, இது என்ன ஓ வீடு மாதிரி சாணி முழுகிற வீடுன்னு நினைச்சியா? இது ஜமீன் வீடு. ஏன் வீணா, இந்த வீட்டுக்கு மா போடுறதுல என்ன தப்பு? நீ பார்த்து நடந்து வராதது ஓன் தப்பு. மாப் போட்டது தப்பு இல்ல. நான் வெளிய கிளம்புற நேரமா பார்த்து இவ மாப் போட்டா பாருங்க, அதுதான் தப்பு. நான் கீழே விழுந்து அடிபட்டு நடக்க முடியாம பெட்ல கிடக்கணும். அவ அத பார்த்து ரசிக்கணும். அதுக்கு தான் இந்த வேலை பார்த்திருக்கா. ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. ஏய், வாய மூடு. உன்ன மாதிரி வேலைக்கார பரதேசி எல்லாம் என்ன மாதிரி யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லம்மா. ரொம்ப நடிக்காத. பட்டிக்காட்டுக்குள்ள பஞ்ச பரதேசியா சுத்திட்டு இருந்தவ என்கிட்ட பேச தகுதியே கிடையாது. வீணா,
நீ பேசுறது ரொம்ப தப்பு. அப்படிதான் பேசுவேன். உங்களுக்கு வேணும்னா இவ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கலாம். ஆனா எனக்கு இந்த வீட்டு வேலைக்காரி. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேச வந்துட்டீங்க. அப்படிலாம் பேசாத வீணா. மறையனூர்ல நம்ம பழைய ஜமீன் வீட்டுக்கு வேலைக்கு வந்தவ தான் துர்கா. ஆனா எப்போ அசோக் துர்காவை தொட்டு தாலி கட்டினானோ அப்போத்துல இருந்து அவ இந்த வீட்டு மருமக. உனக்கு இந்த வீட்டுல என்ன உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு துர்காவுக்கும் உரிமை இருக்கு. உரிமை இருக்கா? முதல்ல இவளுக்கு உங்க தம்பி கிட்ட உரிமை இருக்கான்னு பாருங்க. அப்புறமா வீட்டுல உரிமை கொண்டாடலாம். ஏன் ஏன் தம்பிக்கு உரிமை இல்ல? துர்கா அசோக்கோட பொண்டாட்டி. உங்களுக்கு தான் இவ அசோக்கோட பொண்டாட்டி. ஆனா அசோக் இந்த ஜென்மத்துல இவள பொண்டாட்டியா ஏத்துக்கவே மாட்டான். கடைசி வரைக்கும் இந்த வீட்டோட வேலைக்காரி தான். இத பாரு துர்கா, வீணா பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. ஆனா அசோக் இந்த ஜென்மத்துல இவள பொண்டாட்டியா ஏத்துக்கவே மாட்டான். எனக்கும் இவளுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் அழுமுஞ்சி, எதுக்கு எப்ப பார்த்தாலும் அழுத மயமாவே இருக்க? வேணும்னா அப்படி மூளையில போய் உட்காந்து நல்லா அழுது முடிச்சிட்டு வா. அப்புறமா வந்து வேலையை பாரு. இல்லம்மா, அது வந்து அடிச்சி வாய மூடு. விளங்காதவ எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க. அக்கா, என்னடி அடுத்த 7:30 வந்துட்டு இருக்கு. என்ன உளற? ஐயோ, அந்த தர்மகத்தா வரான்க்கா. அவன் ஒருத்தனுக்கு தெரிஞ்சா ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. இந்த சிறுகி எப்படியோ நம்மள பத்தி வத்தி வைக்க போறா. இன்னைக்கு பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்தவன் நாளைக்கு ஊரே கூட்டிட்டு வர போறான். இப்ப என்னக்கா பண்றது? அப்படியெல்லாம் இன்னும். வணக்கம். வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கும். சரிங்கம்மா. துர்கா. லக்ஷ்மி அம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் துர்கா. நீ எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்னா நல்லா இருக்கேன். ஏன் துர்கா, உன்னை பார்த்தா பெரிய ஜமீன் வீட்டு மருமக மாதிரியா இருக்க? ஏமா ஏதோ வேலைக்காரி மாதிரி எல்லாமா இருக்க? ஏமா அமைதியாவே இருக்க? நான் கேட்டுட்டே இருக்கேன், ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. என்ன ஏதாவது பிரச்சனையா? நான் வேலைக்காரி தானே. என்ன துர்கா சொல்ற? வேலைக்காரியா? அண்ணே, ஒரு பொண்ணு கல்யாணமாகி குடும்பஸ்தி ஆயிட்டாலே எல்லா பொறுப்பும் அவ கைக்கு வந்துரும். பொறுப்பு வந்துட்டா அது சிறப்பா எந்த குறையும் இல்லாம செய்ய வேண்டியது அவளோட பொறுப்பு. அதுக்கு அவ வேலைக்காரியா இருந்தா தானே முடியும். அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். அது சரிம்மா, நீ ஒரு பெரிய ஜமீன் வீட்டு மருமக, பட்டு புடவையெல்லாம் கட்டிட்டு சும்மா ஜம்முன்னு இருக்க வேண்டாமா? இப்படியாம்மா அழுக்கு புடவையை கட்டிட்டு வேலைக்கார மாதிரி இருக்கிறது? என்னண்ணே இப்படி சொல்லிட்டீங்க? இது ஏன் வீடுண்ணே. ஏன் வீட்ல நான் தானே எல்லா வேலையும் செய்யணும். பட்டு சாலையை கட்டிட்டு இதெல்லாம் கிளீன் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லைண்ணே, இந்த Dress போட்டாதான் நானா இருக்க முடியுது. உங்களுக்கு தெரியாதது இல்ல, நமக்கு எப்பவுமே போலியா இருக்கிறது பிடிக்காது. சரிம்மா, இருந்தாலும் சபாஷ் சபாஷ் துர்கா. ஐயா வணக்கம் ஐயா. என்ன தர்மகர்த்தா, வந்ததும் வராததுமா
என்கொயரி பலமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கய்யா, சும்மா ஒரு. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க ஊர் பொண்ணு இல்ல, அதனால அக்கறை இருக்கத்தான் செய்யும். ஆமாங்கய்யா. ஏமா துர்கா, நீ இப்படி இருந்தினா பாக்குறவங்க தப்பா தானே யோசிப்பாங்க. ஐயா, மத்தவங்க தப்பா யோசிப்பாங்கன்னு நம்மள நாம மாத்திக்க முடியுமா? மாணிக்கண்ணே, என்னை இப்படி பார்த்து கண்டதையும் யோசிக்காதீங்க. நான் இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு உங்களுக்குலாம் தெரியாது. சரிம்மா. பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் எனக்கு அப்பா இல்லாத குறைய துளி கூட இல்லாம பாத்துக்கிறாங்க. பெரியம்மாவும் சின்னம்மாவும் எனக்கு 2 அம்மாங்க மாதிரி. என் அப்பா அம்மா இருந்திருந்தா கூட என்னை இப்படி பார்த்துப்பாங்களான்னு தெரியல. நீங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவுங்க நீ தான் எல்லா வேலையும் செய்யணுமா, அத வேலைக்காரங்களா இருக்காங்கல்ல அவங்க செய்யட்டும்னு அவ்வளவு அக்கறையா சத்தம் போட்டாங்க. யாருமே இல்லாத இந்த அனாதைக்கு இன்னைக்கு ஜமீன் குடும்பமே சொந்தமா கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல என்னென்ன வேணும்? இங்க இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு அம்மனோட மறு உருவமா தெரியுறாங்க. எல்லாமே நான் செஞ்ச புண்ணியம் தானே. போதும் போதும் துர்கா, புகுந்த வீட்டை ரொம்ப புகழாத, அப்புறம் தர்மகர்த்தா பொறாமப்பட போறாரு. ஐயா என்னங்கய்யா நீங்க வேற. சரி துர்கா, ஐயா வந்தவங்களுக்கு காஃபி கொடுமா. சரிங்கய்யா. வாங்க தர்மகர்த்தா ஐயா பேசுவோம். லட்சுமிமா வாங்க. வரங்க. வாமா. நல்ல வேலைக்கா, தப்பிச்சோம். இவ மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா அவ்வளவுதான். ஹேய், அவ உண்மையை தாண்டி சொல்லிட்டு போயிருக்கா. ஆனா அத அந்த தர்மகர்த்தா தான் புரிஞ்சுக்கல. நீ வா. ஐயா அவங்களுக்கு கொடுமா. லக்ஷ்மிமா, துர்கா கிட்ட பேசிட்டு இருங்க. சரிங்க ஐயா. என்ன தர்மகர்த்தா, மறையனூர் வண்டி நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கு. ஐயா முதல்ல என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னாச்சு தர்மகர்த்தா? இல்லைங்க ஐயா, கௌரிய உங்க கூட நான் ஊருக்கு அனுப்ப முடியாம போச்சு. ஊர் கட்டுப்பாடு அப்படிங்க ஐயா. ஊரு கட்டுப்பாடை தூக்கி குப்பையில போடுறா. உன்னை அங்கேயோ போட்டு தள்ளிருக்கணும். அண்ணன் சொன்னதாலதான் நீ தப்பிச்ச. இங்க நாங்க படுற அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். தாயும் பிள்ளையுமா இருந்தவங்கள பிரிக்க வேணான்னு நான் நினைச்சேன். ஆனா பிரிச்சே தீருவேன்னு நீங்க ஒத்த கால்ல நிக்கிறீங்க. பாவம், கௌரி இல்லாம துர்கா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு எங்களுக்கு தான் தெரியும். சரி, அதை விடுங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்ப வந்த விஷயத்த சொல்லுங்க. துர்கா, சொல்லுங்க லக்ஷ்மிமா. என்ன லக்ஷ்மிமா, புதுசா பாக்குற மாதிரி அப்படி பாக்குறீங்க? புதுசாதான் பாக்குற துர்கா. நான் பார்த்த துர்காவா இப்படின்னு புதுசாதான் பாக்குறேன். ஏன் லக்ஷ்மிமா, என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? நிறைய வித்தியாசம் தெரியுது.